வணக்கம் நண்பர்களே. 21/7/2024 இன்றைக்கி கேட்ட டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கான மேத்ஸ் ஆன்சர் கீழே ஏற்கனவே நம்ம 10 கொஷின்ஸுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 101வது கேள்வி பாருங்கள். ஒருவர் சாய் சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர், மற்றொரு மூலைவிட்ட அளவு இதைப்போல 2 மடங்கு எனில் நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் மொத்த செலவானது. பாருங்கள், சாய் அப்போ என்ன வடிவம் கொடுத்துருக்காங்கன்னா சாய் சதுரம், அதாவது ரோம்பஸோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2. d1 d2ன்றது மூலைவிட்டம். அப்போ ½ ஒரு மூலைவிட்டம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13. இன்னொரு மூலைவிட்டம் அது மாதிரி 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மடங்குன்னா 13 2 26, 1 2 13 2 26, 13 பெருக்கிறேன்னா 169. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய். அப்போ அப்படின்னா 169 சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 169 15ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2535ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2535. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 102. PQRSTU மற்றும் Vயின் சராசரி 27, PRT மற்றும் Vயின் சராசரி 24 எனில் QS மற்றும் Uவின் சராசரி. முதல்ல பாருங்கள், மொத்தம் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 லெட்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இது 7த்தோட சராசரி 27. அப்போது இது 7த்தையும் கூட்டி 7ஆல் வகுத்தோன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 27. அப்போ இந்த 27 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 27 × 7 என்ன கிடைக்கும்? 189. 27 7ஐயும் பெருக்கணும். இதில் ஒரு 4 நம்பரோட சராசரி கொடுத்துட்டாங்க. PRTV இது 4த்துக்கும் சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ 4 நம்பருடைய சராசரினா என்ன பண்ணணும்? 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுக்கணும். இந்த வேல்யூ தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 24. இங்கே பண்ண மாதிரியே இந்த 4 இங்கே கொண்டு வரேன். 24ஐயும் 4ஐயும் பெருக்கிறேன். 24ஐயும் 4ஐயும் பெருக்குனா 96. புரியுதான்னு பாருங்கள். 189ங்கிறது 7 நம்பரை கூட்டினா கிடைக்கிறது. 96ங்கிறது 4 நம்பரை கூட்டினா கிடைக்கிறது. அப்போ 7 நம்பர்லேருந்து இந்த 4 நம்பரை கழிச்சிட்டோன்னா 189ல் 96 கழிச்சிட்டோன்னா 399ன்னு கிடைக்குது. இது 7 நம்பர், இது 4 நம்பர். 7 நம்பரில் 4 நம்பர் போயிடுச்சுன்னா மீதி 3 நம்பர். அந்த 3 நம்பர் தான் என்னது? மீதி இருக்கிற QSU. இது 3த்தையும் கூட்டினா 93ன்னு கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இது 3த்தோட சராசரி. சராசரி வேணும்னா என்ன பண்ணணும்? 3ஆல் வகுக்கணும். அப்போ 93 3ஆல் வகுத்தேன்னா 1 3 3 3 9 1 3 3. ஸோ ஆன்சர் 31 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 103. இது நம்ம 1 + cot square θ / cosecant θ + 1 மதிப்பு. இது நம்ம ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரி வீடியோ போடும்போது இதுக்கு ஷார்ட்கட்டையும் சொல்லியிருப்போம், மெத்தடையும் சொல்லியிருப்போம். நான் உங்களுக்கு இங்கே 2 விதத்தையும் சொல்லி ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடை சொல்லிடுறேன். cot square θ மெத்தட் படி போடணும் அப்படின்னா cot square θக்கு ஃபார்முலா தெரியணும். cot square θக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cosecant square θ - 1ங்கிறது தான் ஃபார்முலா. ஏன்னா 1 + cot square θ = cosecant square θன்னு நம்ம ஐடென்டிட்டிஸில் சொல்லியிருப்போம். முக்கோணவியல் முற்றுரிமைகள் 4வது வீடியோ போடும்போது சொல்லியிருப்போம். அப்போ cot square θனா இது cosecant square θ - 1. 1 எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 1 ஸ்கொயர்னு எழுதினாலும் 1 தான். இப்போ இது பாருங்களேன், இது cosecant square θ - 1, அதாவது இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? a² - b² எப்படி எழுதலாம்? a + b × a - bன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ இந்த cosecant square θ - 1 ஸ்கொயரை இந்த மேலே இருக்கிற cot ஸ்கொயரை தான் இப்படி எழுதுகிறோம். இதையும் ஃபார்முலாவாக மாற்றி எப்படி எழுதிக்கிறேன்னா cosecant θ + 1 × cosecant θ - 1ன்னு எழுதுகிறேன். கீழே என்ன இருக்குது? cosecant θ + 1. அப்போ cosecant θ + 1 cosecant θ + 1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? முன்னாடி ஒரு 1 இருக்குது. 1 + cosecant θ - 1. கரெக்டாக? இந்த டேர்ம் +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? cosecant θ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ cosecant θ. இப்படி முடிவு பண்ணலாம். இது ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணி நம்ம சொல்கிறது. சரிங்களா? ஐடென்டிட்டிஸை தெரிஞ்சு. இப்படி இல்லாமல் ஆன்சர்லேருந்து சொல்லணும், இல்லை வேறு எப்படி சார் ஐடியா இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் சொல்லியிருக்கோம் பாருங்கள், முக்கோணவியல் அட்டவணை. அந்த அட்டவணையிலிருந்தும் சொல்லலாம். ஆனால் இங்கே 2 வாட்டி நீங்கள் செய்கிறது மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களால் செய்ய முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள்
தீட்டாவுக்கு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தீட்டாவுக்கு 0 டிகிரியோ இல்லை 90 டிகிரியோ எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் தீட்டாவுக்கு 0 டிகிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதனால் 90 டிகிரின்னு எடுக்கிறேன். தீட்டாவுக்கு 19 எடுத்தோன்னா 1 ப்ளஸ் காட் 90க்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காட் 90 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 பை எனிதிங் என்னவாயிடும்? 0ன்னு ஆகிடும்ன்றதால இங்கே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 + 0 1ன்னு கிடைக்குது. நம்ம இப்போ தீட்டாவுக்கு என்ன வேல்யூ எடுத்திருக்கோம்? 90 டிகிரி. கீழே இருக்கிற ஆன்சரில் எங்கெல்லாம் 90 டிகிரி அப்ளை பண்ணால் ஆன்சர் 1 வருதுன்னு பார்க்கலாம். கொசிகன் 90 டிகிரியுடைய வேல்யூ 1, சீக்கன் 90 டிகிரியுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ இது ஆன்சர் கிடையாது. காட் 90 டிகிரியுடைய வேல்யூ இப்போ தான் சொன்னோம் 0, இதுவும் கிடையாது. சைன் 90 டிகிரியுடைய வேல்யூ 1. ஸோ 2 இடத்துல நமக்கு என்ன நிறுதுன்னா 1 நிறுது. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா தீட்டாவுக்கு வேறு வேல்யூ கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த 2 ஆன்சரில் அப்போ எதுன்னு தெரிஞ்சிடும். தீட்டாவுக்கு 90 கொடுத்த மாதிரி நான் தீட்டாவுக்கு 0ன்னு கொடுத்து பார்க்குறேன். 0ன்னு கொடுத்தோன்னா 1 ப்ளஸ் காட் 0. காட் 0உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ இன்ஃபினிட்டி கூட எதை ஆட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி. அப்போது இந்த 2 ஆப்ஷனில், ஏன்னா மீதி 2 கிடையாதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். இந்த 2 ஆப்ஷனில் தீட்டாவுக்கு 0 கொடுக்கும்போது எங்கே இன்ஃபினிட்டி வருதுன்னு பார்த்தா போதும். கொசிகன் 0 உடைய வேல்யூ இன்ஃபினிட்டி, சைன் 0உடைய வேல்யூ 0. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கொசிகன் தீட்டா. இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா அந்த டேபிள் வேல்யூஸ் முழுசாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொல்லும்போது டக்குன்னு வேல்யூஸ் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அந்த டேபிள் வேல்யூ நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 104, k+4, k+6 மற்றும் k+10 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் முதல் உறுப்பு டேஷ் ஆகும். இதை 2 விதத்தில் போடலாம். ஒன்று ஆப்ஷனில் இருந்து, இன்னொன்று மெத்தடாக. நான் உங்களுக்கு 2யுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து சொல்லிடுறேன். முதல் உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. முதல் ஆன்சர் எடுத்துக்கிறேன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது? k+4. அதாவது இந்த k+4ஓட வேல்யூ அவங்க 2ன்னு சொல்கிறாங்க. அப்போனா கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? +4 இங்கே வந்தால் -4, கேவோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். இதை கொண்டு வந்து இந்த 3 நம்பரில் அப்ளை பண்ணி பாருங்களேன். கேவுக்கு -2ன்னு போட்டிங்கன்னா -2 + 4 -2ன்னு வந்துடும். k+6 -2ன்னு போட்டிங்கன்னா -2 + 6 4ன்னு வந்துடும். கரெக்டாக? சாரி, இங்கே பாருங்கள், கேவுக்கு -2 தானே போட்டோம் ஃபஸ்ட்டு. -2 + 4னா +2 இல்லை, நான் -2ன்னு போட்டேன் பாருங்கள். ஸோ 2, இது 4. அடுத்தது இங்கே k+10, கேவுக்கு -2ன்னு போட்டிங்கன்னா -2 + 10 8ன்னு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், 2 4, 4 2 8. இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். எல்லாமே 2ஆல் பெருக்கி இருக்குது பாருங்கள். அப்போ ஒரே மாதிரியான எண்களால் பெருக்கப்படுது. அப்போ இது பெருக்குத்தொடர் வரிசையை ஃபார்ம் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக முதல் உறுப்பு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 2ஆக தான் இருக்கும். இது ஆப்ஷன்லேருந்து சொல்கிறது. மெத்தடாக போகிறதுனா எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, பெருக்குத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். b² = AC அப்படிங்கிறது கண்டிஷன். ஒன்றும் இல்லை, ஏபிசிங்கிறது அந்த 3 நம்பர். ஃபஸ்ட் நம்பர் ஏ, 2வது நம்பர் பி, 3வது நம்பர் சின்னு அர்த்தம். b²னா 2வது நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். k+6 த ஹோல் ஸ்கொயர் = AC. ஏவோட வேல்யூ k+4, சியோட வேல்யூ k+10 கடைசி நம்பர். கரெக்டாக? இது a+b த ஹோல் ஸ்கொயர். அப்போ k² + 2ab 12k + b² 6² 36 இங்கே பெருக்குனிங்கன்னா கேவையும் பெருக்குனா k², 10k + 4k அப்படின்னா 14k + 4 40. கேவெல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். k² கேன்சல் ஆகிடும். +12k, இந்த +14 இங்கே வந்தால் -14k, 12ல் 14 போயிடுச்சுன்னா -2k = 40. +36 இங்கே வந்தால் -36, 40ல் 36 போயிடுச்சுன்னா 4. 2 2 4. அப்போ k = இந்த மைனஸ் அந்த பக்கம் அமைச்சிடலாம். கேவுக்கு -2ன்னு கிடைக்குது. கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தால் நமக்கு முதல்லையே ரொம்ப ஈஸி. அவங்க முதல் உறுப்புன்னு கேட்டதால தான் நம்ம மெத்தடாக ஷார்ட்கட்லாம் சொல்லும்போது கூட அவ்வளோ டைம் எடுத்தது. கேவுக்கு -2. அவங்க கேட்டிருக்கிறது முதல் உறுப்பு என்ன இருக்குன்னா k+4. அப்போ கேவுக்கு -2னா -2 + 4. ஸோ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. புரியுதா? இது மெத்தடாக போடும்போது நான் உங்களுக்கு 2த்தையுமே சொல்லிட்டேன். எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக 105. இதுவும் அதே மாதிரி பாருங்கள். x + a × x + b × x + c = x³ + 7x² + 14x + 21 எனில் a² b² + c² மதிப்பு.
இதில் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சிக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் வந்துருச்சு. அடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கேள்வி என்ன இருக்குன்னா 7. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 7. அடுத்ததாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு கிடைக்கும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்றது எக்ஸோட கெழு. அப்போ இங்கே எக்ஸோட கெழு பார்த்தீங்கன்னா 14. கரெக்டாக? மூணுத்தையும் பெருக்கிறோன்னா ஏபிசிங்கிறது மாறிலி உறுப்பு கான்ஸ்டன்ட்டும், இங்கே கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 21. கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதுக்கு நம்ம ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷனுக்கு டெய்லி ஒரு 5 கொஷின் காலையில் ஈவினிங்னு போட்டோம் பாருங்கள். அப்போ போடும்போது இந்த மெத்தடில் நம்ம கொஷின் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அதாவது மூணுத்தையும் கூட்டின நம்பரோட ஸ்கொயர், மூணுத்தையும் கூட்டின நம்பர் 7 இல்லையா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 7 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அதாவது இங்கே என்ன வேல்யூ 14. அப்போ கரெக்டாக? அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49 மைனஸ் 2ஐயும் 14ஐயும் பெருக்குன்னா 14 28. மைனஸ் பண்ணோன்னா 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 21. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 106 அணிகள் டாபிக். நம்ம அணிகளுடைய கூட்டல் பெருக்கல் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம் பாருங்கள். அந்த அணிகள் டாப்பிக்கில் இருந்து தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், ஏ கொடுத்துட்டாங்க 2 1 0 -3, பி கொடுத்துட்டாங்க 2 -3, ஏ ஸ்கொயர் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்கொயர்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அணிகளை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிறத அப்படியே ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஏ ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா ஏவை 2 முறை பெருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ 2 1 0 -3, 2 1 0 -3. அணியுடைய பெருக்களை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் பெருக்கணுன்ட்டு. இந்த ரோவையும் இந்த காலமையும் எடுத்துக்கணும். 2 4, 1 × 0 0, அப்போ 4ன்னு வந்துடும். இந்த ரோ அடுத்த காலம் ஓர் 2 2, ஓர் 3 -3. கரெக்டாக? அப்போ 2 -3, 2ல் 3 போயிடுச்சுன்னா -1. அடுத்த ரோ 0 0ன்னு வந்துடும். அடுத்த காலம் 0 3 9. சார் இதில் எப்படி பெருக்கிறதுன்னு தெரில சார் அப்படின்னா, நம்ம அணிகளை பற்றி தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் அணிகளுடைய பெருக்களை பற்றி சொல்லியிருப்போம். அங்கே பேசிக்கில் தொடங்கியே சொல்லியிருப்போம் எப்படி பெருக்கணுன்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா அந்த பெருக்கல் தெரிஞ்சிடும். ஓகே, ஏ ஸ்கொயர் அது கூட பியை பெருக்க சொல்கிறாங்க. பியோட வேல்யூ என்ன இருக்குது? 2 -3. அப்போ அப்படின்னா அதே தான், முதல் நிரை முதல் நிரல் 4 2 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் 3 3. இது மேலே. கீழே ரெண்டாவது ரோக்கு வரும்போது 0 × 2 0 ப்ளஸ் 3 27, மைனஸ் இருக்கிறதால -27. அப்போ 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11, 0 -27 -27. ஸோ ஆன்சர் 11 -27 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் சி. அணிகளுடைய பெருக்கல் தெரிஞ்சுதான் முடிஞ்சிடுச்சு. அணிகள் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, கண்டிப்பாக அணிகளை வச்சு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி அதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரிவகத்தை யூஸ் பண்ணி ஒரு கொஷின். சரிவகம் ஏபிசிடியில் ஏபி = 60 சென்டிமீட்டர், ஏடி 12 சென்டிமீட்டர், ஏஇ 9 சென்டிமீட்டர் எனில் டிஇயின் மதிப்பு. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இது பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு செங்கோண முக்கோணம். கரெக்டாக? செங்கோண முக்கோணம்னாலே நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் = சைடு ஸ்கொயர் ப்ளஸ் சைடு ஸ்கொயர். 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கிறதா ஹைபாட்னியூஸ். இங்கே என்ன இருக்குது? 12. 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஹைபாட்னியூஸ் தெரிஞ்சிச்சு, ஒரு பக்கம் தெரிஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் என்ன இருக்குது? 9. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஹைபாட்னியூஸ் தேவை அப்படின்னா ஆட் பண்ணணும். ஹைபாட்னியூஸ் தெரிஞ்சிச்சு, ஒரு சைடு தேவைன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணேன்னா 3, 14 8 போயிடுச்சுன்னா 6, 63. அப்போ என்ன பண்ணால் போதும்னா 63க்கு ரூட் எடுத்தால் போதும். ஒன்று ஆன்சரில் √63 கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. இல்லைனா இப்போ 64க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 8 8 64. கரெக்டாக? இது 64 விட 1 கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சரும் 8ஐ விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது 7.9 சம்திங்னு இருக்கலாம். 7.9 அந்த மாதிரி. இதோ பாருங்கள், ஆப்ஷன் பி 7.93 சென்டிமீட்டர்னு இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான விடை. மற்ற எல்லாமே அதுக்கு நியரஸ்ட்டாக இல்லை. 8 புள்ளியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கிறதே √63 தான்றதால 8 புள்ளி கிடையாது. 7 புள்ளியிலே 3 ஆன்சர் இருக்கேன்னா இது 7.32லாம் 7.5 விடவே கம்மியாக இருக்குது. 63ங்கிறது 64க்கு ரொம்ப பக்கம் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இதுதான் வரும்னா 7.93. சரியா?
கேள்வி எண் 108 இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீசீமா மற்றும் மீபோவா முறையே. இது மீசீமா கொடுத்துருக்காங்க, மீபோவா கொடுத்துருக்காங்க. ஒரு கோவை கொடுத்துட்டு இன்னொரு கோவை கேட்டிருக்காங்க. நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பற்றி பார்க்கும்போது அதில் ஒரு 10 டைப்பாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொன்னாங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மேலே வச்சுக்கிட்டு சொன்ன ஒரு நம்பரை கீழே வச்சுக்கணும். கரெக்டாக? இங்கே இதில் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 7ax ப்ளஸ் 49a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7a மேலே வந்துடும். இந்த ஒரு கோவை கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸ் மைனஸ் 7a ஹோல் ஸ்கொயர், அது மட்டும் கீழே வரும். அப்போ என்னவாயிடும்? இந்த எக்ஸ் மைனஸ் 7a த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 7a த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? ஒரு எக்ஸு இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7ax ப்ளஸ் 49a ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் எக்ஸ் மைனஸ் 7a. ஆக்சுவலாக அது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? நம்ம அடிக்கடி சொன்னது தான். காலை எழுந்தோட கணக்கில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சொல்லியிருக்கோம். a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதான் ஃபார்முலா. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். இப்போ பாருங்கள், இதில் எக்ஸுங்கிறது ஏ, 7aங்கிறது பி. அதே மாதிரி அதோட ஸ்கொயர்ஸ் இங்கே இருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ட்டு. அப்போ நம்ம எழுத வேண்டியது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். முன்னாடி ஒரு எக்ஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஏ க்யூப், எக்ஸை க்யூப் பண்ணோன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் பி க்யூப். 7 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 343, ஏவை க்யூப் பண்ணோன்னா ஏ க்யூப். இப்போ இந்த எக்ஸை உள்ளே கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. எக்ஸை உள்ளே கொடுத்தோன்னா எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ், அப்போ எக்ஸ் பவர் 4னு வரணும். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இதில் பாருங்கள், மைனஸ் 343, ஏற்கனவே ஏ க்யூப் இருக்குது, ஒரு எக்ஸ் சேரும். அப்போ 343 ஏ க்யூப் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 109 ஏ பி 8 5 10 மதிப்புகளின் சராசரி 6, அவற்றின் விளக்க வர்க்க சராசரி மதிப்பு 6.8 எனில் ஏபியின் மதிப்பு காண்க. இது ஒரு கொஞ்சம் பெரிய கொஷின் தான். 10th புக்கில் இந்த மாடலில் கொஷின் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 5 எண்களுடைய சராசரி 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது 5த்தையும் கூட்டி 5ஆல் வகுத்தா 6. ஏற்கனவே நம்ம சராசரிக்கு பார்த்துட்டோம். இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா 6 5 30, 8 5 13, ஒரு 10 23, ப்ளஸ் 23 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 23, 30ல் 23 போயிடுச்சுன்னா 7. ஸோ பேலன்ஸ் என்ன மட்டும் நிற்கும்னா ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 7. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதனுடைய விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம திட்ட விளக்கம் சொல்லும்போது இந்த ஃபார்முலாவை சொன்னோம். கடைசியாக நேற்று முந்தின நாளில் திட்ட விளக்கத்துக்கான வீடியோ போட்டோம் பாருங்கள். அப்போ இந்த ஃபார்முலாவை மட்டும் சொல்லியிருப்போம். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலாவை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கரெக்டாக அதை யூஸ் பண்ணி தான் எங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிக்மா ஸ்கொயர் இருந்தால் விளக்க வர்க்க சராசரி, அதுதான் 6.8ன்னு கொடுத்துருக்காங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ் பை என் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சராசரின்னு அர்த்தம். சராசரி தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணணும். முதல் நம்பர் ஏ ஸ்கொயர், அடுத்த நம்பர் பி ஸ்கொயர், அடுத்த நம்பர் 8 ஸ்கொயர் பண்ணால் 64, அடுத்த நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அடுத்து 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 189 ப்ளஸ் இது ஒரு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பையில் அந்த உறுப்புகளுடைய எண்ணிக்கை 5. அடுத்ததாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6.8 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் 36 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் 36. 6ஐயும் 36ஐயும் கூட்டினோன்னா 42.8. இதோ 42.8 வகுத்தில் இருக்கிற 5 இங்கே வந்தால் பெருக்கல் 5. இதோ பெருக்கல் 5. அப்போ இந்த 42.8ஐயும் 5ஐயும் பெருக்கிறோம். ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 214. இந்த ப்ளஸ் 189 இங்கே வந்தால் மைனஸ் 189. 214 189 போயிடுச்சுன்னா 25. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ 25. ஏற்கனவே நம்ம மேலே ஏ ப்ளஸ் பிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் 7. இந்த ஃபார்மில் நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு 7 ஸ்கொயர் 49, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு 25 ப்ளஸ் 2ab ப்ளஸ் 25 இங்கே வந்தால் மைனஸ் 25. 49 25 போயிடுச்சுன்னா 24. பெருக்கல் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2. அப்போ 24 2ஆல் வகுத்தோன்னா 12 2 24. ஸோ ஏபியுடைய வேல்யூ 12. சரிங்களாமா? அப்போ இந்த கேள்விக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் சி 12. அடுத்து பாருங்கள் 110. ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் புக் என்ற வார்த்தை 2151511 என குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில்
நோட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீடு செய்யலாம்? ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிளானது. ஒவ்வொன்றும் இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் எத்தனையாவது எழுத்தோ அதை போட்டிருக்காங்க. பி 2வது எழுத்து, ஓ 15வது எழுத்து, மறுபடியும் ஓ 15வது எழுத்து, கே 11வது எழுத்து. அப்போ அதுபடி பாருங்கள், நோட்டில் என் அப்படிங்கிறது 14வது எழுத்து, ஓங்கிறது 15வது எழுத்து, டீங்கிறது 20வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து. ஸோ 14, 15, 20, 5. 14, 15, 20, 5. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? இதோட மொத்தம் நமக்கு 20 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 கேள்விகள் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 10 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.